பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் செய்திக்காக சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமென். When I call, he will hear. நான் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? கேட்பாருன்னு சொல்லி தாவீது சொல்றான். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு என்ன செய்யலாம்? சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அப்ப நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஆதாரங்களும் குறைஞ்சு போன மாதிரி நமக்கு தெரியலாம். தேவனை உண்மையா அறிந்த ஒரு மனுஷன் ஒரு நிச்சயத்தை பிடித்துக் கொள்றான். நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. இந்த 4ஆம் சங்கீதம் வசதியான ஒரு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் மாதிரி தெரியல. நெருக்கத்தின் நடுவில் பிறந்த ஒரு விசுவாச கீதமா தான் தெரிகிறது. ஹல்லேலூயா. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவன் வாழ்க்கை எப்போது எளிதான பாதையாக இருக்கவில்லை. ஆனால் அந்த எல்லா காலத்திலுமே ஒரு உண்மை மாறவில்லை. தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவர் அவனை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை மாறுவதற்கு முன்னாடியே நம்முடைய இருதயத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. வாட் கைண்ட் ஆஃப் டேவிட் கால்ஸ் அப்பான் காட். தாவீது கூப்பிடுறான்ல, அந்த கூப்பிடுற தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. ஒரு 3 பாகம். கூப்பிடுற தாவீது எப்படிப்பட்டவன், கேட்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அப்புறம் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த 3ஐயும் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. டேவிட் த ஜூசன் மேன். தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இந்த வார்த்தை முக்கியம். இது ஒரு கேஷுவல் சாய்ஸ் கிடையாதுங்க. இது டிவைன் எலெக்ஷன். இது தாவீது தேர்ந்து கொள்ளப்பட்டது. அப்ப தேவன் தாவீதை தேர்ந்தெடுத்தது அவன் ராஜாவுடைய பையன் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாரா? ராஜகுமார்னு சொல்லியா? அல்ல பெரிய போர் வீரன் சொல்லி தேர்ந்தெடுத்தாரா? இல்ல நிறைய படிச்சிருக்கிறான்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாரா? பாருங்க, அப்படிலாம் இல்லைங்க. ஹல்லேலூயா. அவன் பிள்ளைகள் யாரெல்லாம் சொல்லும் போது எல்லாரையும் வரிசையாக வர வைப்பான். அப்ப யார சொல்ல மாட்டான். ஈசாய் தாவீதை சொல்ல மாட்டான். தன் வீட்டாரால் தாவீது மறக்கப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் குடும்பத்தினருக்கே அவன் நினைவில் வரல. ஆனால் கர்த்தருடைய இருதயத்தில் அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரா முன்னாடி நிற்கிறாங்க சாமுவேலுக்கு முன்னாடி. அப்போ இவன் அல்ல, இவன் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, இவன் அல்ல. இப்ப தாவீது தான் கடைசியா நிற்கிறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் தான். ஹல்லேலூயா. அவனை எப்படி கர்த்தர் ஜூஸ் பண்றாரு பத்திலா? அதுதாங்க தாவீது சொல்றான், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ தேவனுடைய தேர்வு தாவீதுடைய வாழ்க்கையில் அறிவிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா? அதனால்தான் பல ஆண்டுகளுக்கு பின்பு தாவீது பெருமையோடு சொல்றான், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. ஃபார் ஹிம்செல்ஃப். தேவன் எப்படி பண்ணாரா? அவருக்காக. அந்த வார்த்தை முக்கியங்க. அப்போ தாவீதை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? குடும்பத்துல கடைசி பையன், ஆடு மேய்க்கிற பையன், அப்படிதான் பார்த்துருப்பாங்க. ஆனா தேவன் எப்படி பார்க்கிறாரு? அவனை ஒரு ராஜாவா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் ஆழம் உங்களுக்கு புரியுதா பிரியமானவர்களே? பாருங்க, தேவன் தாவீதை ஒரு வேலை செய்யணும், அவனை வச்சு ஒரு வேலை செய்யணும், அவனை கொண்டு தேவாலயம் கட்டணும், அவனை கொண்டு இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? ஸ்ட்ராங் பண்ணணும், அவனை கொண்டு தேவன் யுத்தங்களை நடத்தணும்னு தெரிந்து கொண்டான். அது மட்டும் கிடையாது, அவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தான் மற்றவன் நினைச்சிருக்கலாம். அவன் தேவனுடைய இருதயத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப நம்ம இன்னைக்கு எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். இயேசு கிறிஸ்து எதுக்கு சீசரை தெரிந்து கொண்டார்னா, அவங்க பிசாசை துரத்தணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அவங்க வசனத்தை பிரசங்கிக்கணுன்றதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க முதல்ல தம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்லுவார் தெரியுமா? யாரை எதிரின்னு சொல்றாரு தெரியுமா ஏசப்பா? நம்ம சொல்லுவோம், நான் ஒரு தப்பும் பண்ணலாம், நான் இன்னைக்கு நான் பொய் சொல்லல, நான் திருடல, இச்சிக்கல, எதுவுமே நான் பண்ணல. அப்போ நம்ம தேவனுக்கு சிநேகிதன் ஆயிட முடியுமானா? முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னோட இராதவன், என் கூட நீ உட்காரல, நீ ஜெபிக்கலனாலே எனக்கு விரோதி தான்.
இப்படி போட்டிருக்கு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்றாரு, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்றாரு. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நாம முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்புறம் பாருங்க, தாவீது வந்து டேவிட் த காட்லி மேன், அவன் ஒரு பக்தி உள்ள மனிதன். ஹல்லேலூயா. தாவீதை வந்து கொல்றதுக்கு சவுல் என்ன பண்ணான், பல வருஷங்களா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், தாவீதை துரத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் பாருங்க, தேவன் வாய்ப்பை கொடுக்கிறாரு, சவுல் தனியா கொலைக்குள்ள வரான். அதுதானே. இப்ப தாவீதினுடைய வீரர்கள் என்ன சொன்னாங்க, இன்றுதான் உன் எதிரியை கர்த்தர் ஒப்பு கொடுத்த நாள். மனுஷங்களுடைய பார்வையில ஒரு பொன்னான வாய்ப்புங்க, ஒரே அடி தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஹல்லேலூயா. அப்படிதானே. இன்னைக்கு நினைச்சா தாவீது வந்து ஒரே போடல யார போட்டு தள்ளிடலாம், சவுலை போட்டு தள்ளிட்டானா இப்படி சவுலுக்கு பயந்துகிட்டு சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தாவீது வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே அடியில இப்ப காலி பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான், அவன் அப்படி பண்ணாம அவன் அங்கியின் ஓரத்தை மட்டும் அறுத்துக்கிட்டு அதுக்கே தாவீதுக்கு என்ன செய்யான், மனசு படன்னு அப்படி என்ன செய்யறான், அப்படி துடிக்குது, ஐயோ தெரியாம பண்ணிட்டவன். அப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போடக்கூடாது, அப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் கைகளை போட்டு எனது குற்றம் இல்லாமல் போகிறவன் யார், அப்படி தாவீது சொல்றான். இவ்வளவுக்கும் தாவீது சவுலை விட்டு அபிஷேகம் போயிடுச்சு, சவுலை விட்டு ஆவியான விலகிட்டாரு. என்னைக்கோ அபிஷேகம் பண்ணி இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதுக்கே அவ்வளவு பயம். இதுதாங்க பக்தி. ஹல்லேலூயா. அப்ப வாய்ப்பு கிடைச்சா கூட பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு பேரு தான் பக்தி. ஹல்லேலூயா. மனிதன் அனுமதிச்சா கூட தேவன் அனுமதிக்காததை செய்யாததுக்கு பேரு தான் பக்தி. ஹல்லேலூயா. எபிரேய மொழியில வந்து இந்த பக்திங்கிறதுக்கு வந்து ஜாசி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா தேவனுடைய கிருபையை அறிந்து தேவனுக்கு உண்மையுள்ள இருதயத்தோடு வாழ்வது. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செஞ்சானா, செஞ்சான். தாவீது பாவமே செய்யாதவன் அல்ல, அவன் செஞ்சான். ஆனா அப்புறம் என்ன பண்ண, 51:17 சங்கீதத்துல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான் அப்படின்னு என்ன பண்றான், தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டாருன்னு தேவனை நெருங்கி வரான் பாருங்க. அதுதான் தாவீதுடைய பக்தி. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மூணாவது பாத்தீங்கன்னா, தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் வந்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவன். அவன் நிறைய சாட்சி இருக்கு தாவீதுக்கு. அப்படிதான் டேவிட் a man with the testimony. அவனுக்கு வந்து சாட்சிகள் இருந்துச்சு. என்ன சாட்சி இருந்துச்சு, இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நின்னால, அப்படி நிற்கும் போது என்ன சொன்னான் சவுல் கிட்ட, ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, ஒரு நாள் கரடி வந்துச்சு, அப்ப கர்த்தர் நான் என்ன பண்ணேன், அதை கிழிச்சு போட்டேன், அது மாதிரி தான் இந்த கோலியாத் இருப்பான், இவனை வந்து கர்த்தர் எங்களை கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தாவீது வந்து தன்னை வீரன்னு சொல்லலங்க. என்ன சொல்றான், கர்த்தர் என்னை சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் தப்புவித்தார், அப்ப இது போல இந்த பெலிஸ்தீன் கைக்கும் தப்புவிப்பாரு. அப்ப தாவீது வந்து எதிர்காலத்தை வந்து கற்பனையால கட்டல, கடந்த காலத்தின் சாட்சிகளை வச்சு கட்டுறான். ஹல்லேலூயா. ஒண்ணு, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் சாதாரணமான மனுஷன் அல்ல, நான் வந்து ஒரு ஜூசன் மேன். ஹல்லேலூயா. நான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டும் கிடையாது, நான் ஒரு காட்லி மேன், நான் ஒரு பக்தி உள்ள மனிதன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது பக்தி உள்ளவன் மட்டும் கிடையாது, தாவீது யாரு சொல்லுங்க, அவனு விட்னஸ் இருக்கு, அவனுக்கு சாட்சி இருக்கு. ஹல்லேலூயா. தாவீது வந்து எப்படிப்பட்டவன் சொல்லுங்க, கடந்த காலத்துல தேவன் செஞ்சதை நினைச்சு என்னது, எதிர்காலத்துல பயம் இல்லாம வாழ்றேன், கடந்த காலத்துல பண்ணார்ல அப்ப எதிர்காலத்திலயும் பண்ணுவாரு அப்படின்னு தாவீது வந்து கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்துல மகிழ்றான் பாருங்க, தைரியமா இருக்கான் பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன், கேட்கிற தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. வாட் கைண்ட் ஆஃப் காட் இஸ் பிரேயர். ஜபத்தை கேட்கிற தேவன் இருக்கார்ல, அவர் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து the merciful God. முதல் வசனம் வாசிங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். அப்போ தேவனை வந்து இந்த சங்கீதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்போ தாவீது வந்து பத்சேபாளோட பாவம் செஞ்சான்ல, பாவம் செஞ்ச உடனே உரியா வந்து என்ன பண்ண, உரியாவை கொலை பண்ணிட்டான். மனித நீதியின்படி பார்த்தா அவனுக்கு தண்டனை தான் தகுதி, அப்படிதானே.
நாத்தான் தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னான், நீயே அந்த மனிதன் அப்படி சொல்லிட்டான். அப்போ தாவீது தன் பாவத்தை மறைக்கல பாருங்க, ஒத்துக்கிட்டு என்ன பண்ணான், உடைந்து போனான் அவன். ஹல்லேலூயா. அப்போ சொன்னான் 2 சாமுவேல் 12:13 நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த உடைந்த இருதயத்தை பார்த்து தான் நாத்தான் சொன்னான், சரி உன் பாவத்தை கர்த்தர் நீக்கிட்டார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் அவன் அனுபவிச்ச இரக்கம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய இரக்கம். ஏன்னா அவன் கொலை பண்ணிட்டான், உபச்சாரம் பண்ணிட்டான். தேவனுக்கு எது பிடிக்காது, விபச்சாரம்னா அருவருப்பானது. தேவனுக்கு ரொம்ப பைபிளே ஒரு ஹையஸ்ட் இதுதான், என்னது, விபச்சாரம் தான். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை எதுக்கு ஒப்புமே சொல்லப்படுது, விக்கிரக ஆராதனை விபச்சாரத்துக்கு ஒப்புமை. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய நீதியில நின்று இருந்தாருன்னா தாவீது விழுந்துதான் கிடந்திருப்பான். தேவன் இரக்கத்துல இருந்ததுனாலதான் அவன் எழும்பி வந்தான். நீங்க மனாசேயை பாருங்க, அவன் எந்த ராஜா பையன், எசேக்கியா ராஜா பையன். ராஜாக்களே மோசமானது யாரு, என்ன சொல்லுவீங்க, யூத ராஜாக்களே மோசமானது யாரு, மனாசே தான். இருக்கிறதுலே worst, வெரி வெரி worst, மோசமானவன். விக்கிரகாராதனை பயங்கரமா தீவிரிச்சு ஆடிச்சு, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள விக்கிரகத்தை வச்சுட்டான். அப்படிதானே, பயங்கரமானவன். மனாசே மேல வந்த கோபத்துலதான் எருசலேமை நான் கவிழ்த்திருவேன்னு கர்த்தர் சொன்னதே. இப்ப அவனை கைது பண்றாங்க, கைது பண்ணி வெங்கல விலங்கு போட்டு இழுத்துன்னு போறாங்க. அப்படி இழுத்துன்னு போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ கர்த்தாவே என்ன மன்னிங்க, என்ன ஒரு முறை மன்னிங்கன்னு கெஞ்சுவான். அவன் மேல் மனது இறங்குவார். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினான், ஜனங்களை தவறான வழியில நடத்தினான். மனிதனுடைய பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு என்ன கிடையாது, மன்னிப்பே கிடையாது. இப்ப தாவீது எடுத்துங்க, ஒரு ராஜா ஒரு பொண்ணை என்ன பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. பசேபால இவ்வளவு கேவலமா ஒரு இன்னொருத்தருடைய மனைவி என்ன பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. அவனை வந்து தந்திரம் பண்ணி கொண்டாரு. இந்த விஷயத்தை வந்து 4 பேருக்கு சொன்ன என்ன சொல்லுவாங்க, இப்ப தாவீதுடைய இந்த கதைய ஒருத்தன் செஞ்சுட்டான், ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான், ராஜாவே இப்படி நடந்துருச்சு, ஒரு அநியாயமா இந்த பொண்ணை என்ன பண்ணவன் எடுத்துக்கிட்டான், அவனுடைய புருஷனை வந்து இப்படி வெட்டி தந்திரம் பண்ணி யுத்தத்துல கொண்டு நிறுத்தி சாவடிச்சுட்டான் பாருங்கன்னா, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இறக்கப்படும். இறக்கல், யோ கொன்னே போடணும், அவனை இறக்கப்படவே முடியாது. ஆனா அநியாயமா உரியாவை கொண்டுட்டான். உரியா எவ்வளவு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மேல பக்தியா இருந்தான் தெரியுமா, எவ்வளவு வாஞ்சியா இருந்தான் தெரியுமா. அவன் தன் வீட்டுக்கே போகல, என்ன பண்றான், தேவன் அங்கேயே படுத்துக்கிறான், வாசல் அங்கேயே படுத்துக்கிறான். அவன் யுத்தத்துக்கு போறான், ராஜா கொடுத்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த நமக்கு அது என்ன வரும் தெரியுமா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்னெல்லாம் படிக்கல. அவன் சாகிறதுக்கு அவன் எடுத்துட்டு போறான், கொண்டு குத்து சாகுறான். இதெல்லாம் வந்து ஒரு ராஜா கிட்ட சொன்னா ராஜா என்ன சொல்லுவான், தாவீதே சொல்லுவான் தெரியுமா, யோ அவன் மோசமா, அவனை விடக்கூடாது, கொல்லணும்னுவான். அதை நீ தாண்டா அதுன்னு சொன்ன உடனே அவன் சரண்டர் ஆவான். அப்பதான் தாவீதுக்கு புரியுது, என் தேவன் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்ப மனாசே மாதிரி ஒரு கேடுகட்ட ராஜாவை கிடையாது. அவன் பாருங்க, அவன் வந்து வெங்கல விலங்கு போட்டு கட்டி எடுத்துட்டு போகும் என்ன சொல்லுவாங்க, தேவன் என்ன பண்ணுவாரு, அவன் அழுவான் பாருங்க. இப்ப ராஜா அரண்மனையில் இல்ல, சங்கிலில இருக்கான். 2 நாளாகமம் 33:12 வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அப்புறம் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இரக்கம். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் எப்படிப்பட்டவர், இந்த சங்கீதம் சொல்லுது, the God who hears prayer, ஜெபத்தை கேட்கிற தேவன். அவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்படிதானே, அவர் கேட்பார். அப்போ அவனுக்கு என்ன, தேவன் யாரு, ஜெபத்தை கேட்கிறவர். இப்போ ஒரு நாள் தாவீது ஒரு பெரிய தவறு செய்யறாங்க. என்ன தவறு செய்யறான், இஸ்ரவேல் படைய எண்ணிடுறான் தானே, தன் படைய எண்ணிடுவான். எண்ணின உடனே என்ன வரும், வாதை வரும். பட்டயம் வேணுமா, பஞ்சம் வேணுமா, நோய் வேணுமா தானே. தாவீது வந்து எத்தனையோ முறை தாவீது வந்து எதிரிகள் இடத்துல மாட்டிருக்கான், அப்படிதானே மாட்டிருக்கான். அப்பெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கான். அவனுக்கு தெரியும் ஜெபத்தை கேட்கிறவர். நிறைய முறை ஜெபம் பண்ணி தப்பிருக்கான். சவுல் கிட்ட எத்தனை முறை மாட்டி தப்பிச்சிருக்கான். அது மாதிரி எவ்வளவு முறை தாவீது வந்து பைபிள் சொல்லுது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் பயங்கரமா ஜெபத்துல பதில் கேட்டிருக்கான், வாங்கியிருக்கான். ஆனா இப்போ யாருக்கிட்ட மாட்டினான், தேவனிடத்திலே மாட்டிட்டான்.
என் கையிலிருந்து உங்களை பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாதுன்னு இருக்கு. அது தப்பு செஞ்சு மாட்டினா உங்களை பீறி போடுவேன் அப்படின்னு பைபிள் சங்கீதத்தில் வாசிப்பீங்க. அவர் தேவனுடைய கைகள் விழுவது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். எங்க வேணா தப்பலாம், எங்க இருந்து தப்ப முடியாது. ஒரு மனுஷனுக்கு வந்து தேவனுக்கு கோபம் வந்துச்சு ஒருத்தன் மேலனா அவனை காப்பாற்றுறதுக்கு எந்த கோர்ட்டுமே இல்லை. ஹல்லேலூயா. யாரும் காப்பாற்ற முடியாது. இப்போ கர்த்தருக்கே கோபம் வந்துருச்சு அவன் மேல. இப்ப கூட தாவீது ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப தாவீது ஜெபிக்கிறான் பாருங்க. இந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டாருங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க நம் தேவனுடைய குணம். அவர் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கிறார். 2 சாமுவேல் 24:17 சொல்லுவான், பாவம் நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சுன்னு என்ன பண்ணுவான், அழுவான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான், அர்னோவான் களத்தை என்ன செய்வான், விலைக்கு வாங்கி அங்க பலி செலுத்தி என்ன செய்வான், தாவீது அந்த பாவத்திலிருந்து ரிலீஸ் ஆவான். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24:25 வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அப்போ தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், அவ வந்து அழுதுகிட்டு இருந்தா, பிள்ளை இல்லாம இருந்தா, ரொம்ப துக்கத்தோட இருந்தா. இப்போ ஒரு நாள் தேவாலயத்துல போய் என்ன பண்றா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அவ தேவாலயம் போயிட்டு ஜெபிக்கிறான். அதுக்கு ஏலி என்ன சொல்றான், கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஜெபத்தை கேட்பாரா? கேட்பாருங்க. 1 சாமுவேல் 1:10 சொல்லுது, என்ன பண்றா, மனம் கசந்து என்ன பண்ணலாம், கர்த்தர் நோக்கி மிகவும் அழுது ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அப்பதான் சாமுவேல் பிறந்தான். ஒரு தாயின் கண்ணீரை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் எதிர்காலத்தையே தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்னாள் உதடு மெதுவா அசைது, ஆனால் அந்த ஜெபத்தின் சத்தம் பரலோகத்தை தொடர அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஹல்லேலூயா. 3வது பாத்தீங்கன்னா, நம் தேவன் யார் அப்படின்னா, இந்த சங்கீதத்துல தேவனை பற்றி நம்ம நிறைய சொல்ல விடிய பேசினாலும் பேச முடியாது. இந்த சங்கீதத்துல தாவீது நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். 3வது, தேவன் விசாலமாக்குற தேவன், the God who enlarges. நிச்சயமா தேவனுக்குள்ள நிலைத்திருக்கும் போது தேவன் இரக்கம் மட்டும் செய்கிறவர்ல, இறக்கப்பட்டு ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர்ல, ஜெபத்தை கேட்டுட்டு அப்படியே விடுறவர்ல, நம் எல்லையை பெரிதாக்குறவர். ஹல்லேலூயா. 4:1 நெருக்கத்தில் இருந்து எனக்கு என்ன உண்டாக்கினீங்க, விசாலம் உண்டாக்கினீங்க. இங்க ஒரு ஆழமான உண்மை இருக்குங்க. என் வாழ்க்கையில நெருக்கம் வரவே இல்லை நான் சொல்ல, நெருக்கத்துல தான் அவன் இருந்தான். ஆனா தேவன் என்ன பண்ணார், இந்த நெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, தாவீது நாளுக்கு நாள், 2 சாமுவேல் 5:10 சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. ஓ, தாவீது வந்து ஒரு சூப்பர் விஷயம் இருங்க. தாவீது வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு முன்னாடியாவது நல்லா பாட்டு பாடி இன்பமான பாடல்களை பாடி ஆடு மேய்ச்சி சந்தோஷமா இருந்தான். அப்படிதானே? இவர் ராஜாவை அபிஷேகம் பண்ண போற என்ன நடந்துச்சு, கோலியாத்தை ஜெயிச்சு அப்பவும் ஹாப்பியா இருந்திருப்பான். அப்புறம் வந்தது பாருங்க ஒரு பாட்டுல பிரச்சனை தானே. தாவீது கொண்டது சாவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாட்டணும்னா அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. ஒரு ஈட்டி ஜெம்புமா ராஜா சுத்தினுகிறாரு தானே. அவன் காடு மேடு சுத்தினுகிறான். ஒருத்தரோட சாப்பாடு கேட்கிறான். அவன் தாவீது யாருன்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. சிக்லாக்கு போறான், அங்க பெரிய பிரச்சனை, கூட இருந்தானே கல்லறிய போறான். இப்படி எவ்வளவு நெருக்கம் தாவீதுக்கு தெரியுமா. அப்ப இந்த அவனுடைய நெருக்கம் தான் என்ன பண்ணுது, அவனை உருவாக்குற இடமா மாறிச்சு. சொல்ல போனா நம் தேவனை பற்றி இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் என்னை விசாலத்திலே வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில கூட சாட்சி சொல்லலாம். யோசேப்புக்கு உடனே எகிப்துல போயிட்டு அப்படி ராஜ்ய பதவியில் உட்காந்துட்டானா, போன உடனே அங்க சிங்காசனத்தில் உட்காந்தானா பாருங்க. ஒரு கிணறு வந்துச்சு, அப்புறம் சிறை வந்துச்சு. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த எல்லா நெருக்கமும் அவன் எங்க கொண்டு விட்டுச்சு, மனிதன் முடிவுன்னு நினைக்கிற இடத்துல என்ன உண்டாகும், ஒரு ஆரம்பம் உண்டாகும் தேவனால. அப்ப தேவன் யோசேப்புடைய அந்த நெருக்கத்தையே அவனுடைய உயர்வுக்கான பாதையாக மாற்றினார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில இப்ப பார்த்தா யோசேப்பு என்ன சொல்லுவாங்க, சகோதரர்கள் கிணத்திலே போட்டு விட்டார்கள், அப்புறம் எடுத்து விற்று விட்டார்கள். அவன் ஒரு இடத்துல போயிட்டு வீட்டுல வேலை செஞ்சான், அப்புறம் அங்க ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ யோசேப்பை பற்றி மனுஷன் உலகம் என்ன சொல்லும், இவன் தப்பிக்க வழி இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு அடிமை, விலைக்கு வாங்கப்பட்டவன். அவனுக்கு ஓட்டுரிமை கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவனை காப்பாத்த யாருமே கிடையாது. ஹல்லேலூயா.
இப்போ கிணத்துல போட்டு வெளியில வந்தோடனே பரவாயில்ல வெளியில வந்தாப்பான்னு நினைச்ச நேரத்துல வித்தே விட்டான். ஹல்லேலூயா. தூக்கி வீட்டுக்கு கூட்டு போனாங்க, வித்துட்டாங்க. சரி வித்தாச்சு. இப்போ ஒரு வீட்டுல வந்து வேலை செஞ்சா நல்லா போயிட்டு இருக்கு கதை, அதானே ஸ்மூத்தா போகுது. அப்போ அங்க என்ன வந்துச்சு, ஒரு தப்பு வந்துச்சு. அங்கேயும் ஒரு வழி வந்துச்சு. ஒருத்தன் வந்தான், 2 பேர் வந்தாங்க, ராஜா கூட இருந்தவங்க வந்தாங்க, சுயம்பாகி பானை பாத்திரக்காரன் வந்தாங்க. அவனுக்கு உதவி செஞ்ச உடனே அவங்க இப்படியான காப்பாத்துன்னு சொல்லி பார்த்தான். அப்போ அதுவும் அவங்க மறந்துட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த நிலைமையில யோசேப்பை பார்க்கிற உலகம் என்ன தெரியுமா சொல்லும், இவனுக்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, எவ்வளவு நெருக்கத்தில் இருந்திருப்பான் அவன் வாழ்க்கையில. தேவன் என்ன செய்யல, அவன் அப்படியே முடிச்சிடல. தேவனுடைய திட்டம் அங்கேயும் இருக்கு, அங்க முடியல, திட்டம் முடியல. கிணறு வந்து அவன் அழிக்க முடியல, சிறைச்சாலை அவன் அழிக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் அவன் அரண்மனைக்கு கொண்டு போற பாதைகளாய் மாறினது. ஹல்லேலூயா. தேவன் யாருன்னா, அவர் இரக்கமுள்ளவர், அவர் ஜபத்தை கேட்கிறவர், விசாலமாக்குறவர். அப்ப பல வருஷங்களுக்கு பிறகு சகோதரர்கள் இடத்துல அவன் சொல்றான், நீங்க என்ன பண்ணல 50-20 ஆதியா 50-20 நீங்க என்ன கொண்டு வரலடா, கர்த்தரே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் தேவ திட்டம் என்று யோசேப்புக்கு தெரிகிறது. அப்போ தேவன் நம்முடைய நெருக்கத்தை விசாலமாய் மாற்றுவார். சொல்ல போனா நெருக்கமே விசாலத்தின் பாதை தாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. இதான் தாவீது வந்து நம்பிக்கையா சொல்றான், நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நான், பக்தியுள்ள நான், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றேன். நமக்கு சாட்சி இருக்கணுங்க. சபைக்கு வர்றோம், நம்மளை பத்தி என்ன சொல்லணும் மத்தவங்க, இந்த பிரதரா ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவாரு, இந்த பிரதரா சினிமாலாம் பார்க்க மாட்டாரு, இந்த பையனா லவ் எல்லாம் பண்ண மாட்டான், இந்த விசுவாசியை பத்தி என்ன சொல்லும், நல்ல விசுவாசி, குட் கேரக்டர், அப்படி நம்மளை பத்தி சாட்சி இருக்கணும். தேவன் நம்மளும் யாராவது நம்மகிட்ட பேசும்போது, அன்னைக்கு பாரு ஒரு நிலைமையில நான் மாட்டிக்கினேன், கர்த்தர் இப்படி வந்து காப்பாத்தின சிங்கத்துல இருந்து சொல்லணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு கரடி கிட்ட மாட்டிக்கிட்டேன் சொல்றது, அன்னைக்கு நிஜத்துல கரடி வச்சு இன்னைக்கு கரடி மாதிரி வேற வருதுல, அப்ப சொல்லணும், கர்த்தர் ஒரு முறை நான் கரடி கிட்ட மாட்டிட்டேன் பாரு, அப்ப கர்த்தர் இப்படி காப்பாத்தின சொல்ல உனக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒரு பிரச்சனையில மாட்டும் போது நீ ஒருத்தன் சொல்லணும், வர இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, எனக்கு சாட்சி இருக்கு, நான் சாட்சி உள்ளவன். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது, இரக்கமுள்ள ஜெபத்தை கேட்கிற விசாலமாக்குற தேவன் அவனை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்க, நமக்கு எப்போதுமே ஒரு தாட் இருக்கணும், நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் மூன்றாவது என்ன ஆசீர்வாதங்கள்? ஒரு 3 ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்திலே இருக்கு பாருங்க. The blessings of God, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் the light of God's face. 6வது வசனம் வாசிங்க, சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். முதல்ல தேவன் எப்படி தம் மக்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் செபிக்கிறான்ல. அப்போ தேவனுடைய முகத்தின் ஒளி நம்ம மேல படும், ஒவ்வொரு நாளும் படும். ஒரே ஒரு சாட்சி நான் சொல்றேன் பாருங்க. தாவீது சிக்லாக்ல இருக்கும்போது, பெலிஸ்திய தேசத்துல ஒரு இடம் தான் சிக்லாக். அப்புறம் அதை யூதாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சிக்லாக்ல இருக்கும்போது நமக்கு தெரியும், சிக்லாக் எரிந்து சாம்பல் ஆனது, குடும்பம் சிறைப்பட்டு போனது. தாவீது கூட இருந்த ஒரு 600 பேர் இருந்தாங்க, அவங்க குடும்பங்களும் சிறைப்பட்டு போயிடுச்சு. இப்ப என்ன நடந்துச்சு, தாவீதுக்கு என்ன பண்ணே தெரியல. சொந்த மனுஷன் கூட இருக்க கல்லறிய நினைக்கிறாங்க. எல்லாம் அவனை சுத்தி எல்லாம் இருள்ல மூடிட்டான். தாவீது என்ன பண்ணிட்டான்? இருள். தாவீது இப்ப என்ன செய்யறது? யாருக்கிட்ட ஓடி போனான் தெரியுமா? பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப பாரு, இருள் சூழ்ந்த போது தேவனுடைய முகம் அவனுக்கு ஒளியா மாறுது பாருங்க. வழியே தெரியல, ஆனா ஜெபத்தை கேட்கிற தேவன், விசாலம் உண்டாக்குற தேவன், இரக்கமுள்ள தேவன் என்ன பண்றாரு, அவன் மேல தன் ஒளியை வீசுறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல, அவங்க போவாங்க, நான் போலாமான்னு கேட்பான், நீ போ அப்படின்னு, திருப்பி கொள்வாய், சகலத்தை திருப்பி கொள்வாய். அப்போ அவன் போகும்போது அங்க ஒருத்தன் வழியில பார்ப்பான், ஒருத்தனை. அவன் என்ன செய்வான், யார் ராணி கேட்பான் தாவீது. நான் அமலேக்கியருடைய படையில இருந்தேன், அவங்க என்னை விட்டுட்டாங்க, நான் வியாதிப்பட்டேன், என்னை கைவிட்டுட்டாங்க. அவன் சாப்பிடல, அவன் என்ன செய்யல, சாப்பிடாம இருக்கான்.
அவ பாருங்க என்ன இவன் கைவிட்டாரு, என்னுடைய எஜமான் கைவிட்டான், நாங்க இனி எங்கடா போனீங்கன்னா நாங்க இந்த சிக்லாக்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சோம்லாம் சொல்லுவான். நீங்க தான் அந்த டீமா, சரி அவங்க எங்க இருக்கானு சொல்லு அப்படின்னு தாவீது சொல்லுவான். யோசிச்சு பாருங்க, ஒரு கதை மாதிரி இல்ல, நடந்ததுங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு கொள்ளையடிச்சிட்டு போன எங்க இருக்கானலாம் தெரியாது. இவனுடைய எல்லாத்தையும் மனைவி, அதாவது இங்க இருந்து எல்லாரையும் கொள்ளையடிச்சிருவான். எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு தாவீதுக்கு அப்ப பிள்ளைகள்லாம் பிறக்கல, அப்படிதானே? பிறக்கல, அது போலதான் பிறகுறாங்க. மனைவிகள் இருந்தாங்க, எல்லாருடைய மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணியாச்சு, எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க. அந்த இடத்தெல்லாம் எரிச்சு போட்டாங்க, வீடெல்லாம் எரிச்சு, எல்லாத்தையும் எரிச்சாச்சு. எரிச்சு போட்டுட்டு அவங்க போய் குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தன் எதிரில் வரவன் பாருங்க, அவனே வழி காட்டுவான். இப்போ என்ன பண்ணுவாங்க, தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். ஹல்லேலூயா. அப்போ அவன் வெளிச்சம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கு பாருங்க, தேவன் நடத்துறாருல, அதுதாங்க வெளிச்சம். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல 2 சாமுவேல் 21 இருக்கிற இந்த சம்பவம் மட்டும் கிடையாது. இந்த சம்பவம் எதை நமக்கு காண்பிக்குதுன்னா, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க, தெரியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, நம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையா இருக்க கடவர். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்ப என்னாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா. தாவீது என்ன செய்யறான், உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ நீங்க அதை விசுவாசிங்க பிரியமானவர்களே. நீங்க எப்படி விசுவாசிக்கணும், ஏசப்பா உடைய முகத்தை மேல பிரகாசிக்க பண்ணுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள மகிமையின் அறிவாகி ஒளி யார் மேல படணும், நம்ம மேல படணும். இப்ப பவுல் சவுல் பவுலா மாறுறான்ல, அவன் சவுலா இருக்கும்போது யார் ஒளி அவன் மேல பட்டுச்சு, இயேசு கிறிஸ்து ஒளி அவன் மேல முகத்தின் ஒளி பட்டுச்சுன்னா என்ன பட்டுனா அவன் மாறிட்டான் பாத்தீங்களா. அப்போ இன்னைக்கு நம்ம எது நம்முடைய ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், என் மேல, அதான் நீங்க படிச்சிருப்பீங்க, என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரே, சங்கீதத்துல படிக்கிறோமா இல்லையா. அப்போ நமக்கு பரலோகத்துல கூட பாத்தீங்கன்னா, பரலோகத்துல என்ன வெளிச்சத்தை பாப்பீங்க, ஏசப்பா முகத்துல இருக்கிற வெளிச்சம் தான் நகரத்தையே பிரகாசிக்கணும். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யலாம், இதை விசுவாசிக்கலாம். பிரியமாவே, ஏசப்பா முகத்தை மேல பிரகாசிக்க பண்ணுங்க, சொல்லி பாருங்க, வழி உண்டாகும். ஹல்லேலூயா. எங்க பைபிள்ல சில வார்த்தைகளே ஒரு வார்த்தையே ஒரு ஜெபமா இருக்கும், பயங்கரமான ஜெபமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதானே. இப்போ அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமா ஆலோசனை பண்றான், தாவீது ஜெபம் பண்றான், அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போடுவீராக, அவ்வளவுதான், அவன் ஆண்டு கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சிக்கலாக்கள் விடுதலை பத்திலா. ஹல்லேலூயா. தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா, அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 2வது சங்கீதம் 4:7 வாசிங்க. திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்முடைய ஹார்ட்ல, இருதயத்துல அதிக சந்தோஷத்தை தரார். எப்படி தராரு, அதிக சந்தோஷத்தை தரார். ஹல்லேலூயா. உலக மக்கள் அவங்க தன்னுடைய ஐஸ்வர்யத்தால சந்தோஷமா இருப்பாங்களே, அதை விட அதிகமான சந்தோஷத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்றான். ஹல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ளவர், இறங்கி ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை கேட்டு விசாலமாக்குவார். அப்படிதானே. ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்றாரு, தெரிந்து கொண்டவன் பக்தி உள்ளவனா இருக்கிறான், அந்த பக்தி உள்ளவன் சாட்சி உள்ளவனா மாறிடுறான். அந்த கனெக்ஷன் இருக்கும், அதை நீங்க மறந்துடாதீங்க. அதே போலதான் ஆசீர்வாதத்துக்கு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அவர் முகத்தின் வழி படுது, அந்த பிரசன்ஸ்ல என்ன பிரசன்ஸ் வழி உண்டாக்குது, அந்த வழி சந்தோஷத்துல கொண்டு போகுது. ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு புரியுதா, புரியலையா? ஹல்லேலூயா. நீங்க தாவீது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தன் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா ஒரு நாள் இருந்தான். அன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருந்தில்ல. வெரி குட். உடன்படிக்கை பட்டி தேவ அங்க எருசலேம் வரும்போது, அன்னைக்கு பாருங்க பெத்லகேம் வருது, உடன்படிக்கை பட்டி தேசத்துல யூதா தேசத்துல வருது பாருங்க, அன்னைக்கு தாங்க அவனுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்ப தாவீது அப்படிதான். தாவீது பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துச்சு, இப்போ எருசலேம் வந்துச்சுல, வந்த உடனே பாருங்க தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். எருசலேமுக்கு உடன்படிக்கை பெட்டி வருது. அன்னைக்கு தாவீது தன் ராஜ உடையை பற்றி கவலைப்படல, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கல. அதானே வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லு பாருங்க. 2 சாமுவேல் 6:14 தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தன் முழு பலத்தோடு நடனம் ஆடினானா. ஹல்லேலூயா.
ஏன்னா அவனுக்கு அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க தாவீதுக்கு வந்து ஒரு ராஜ பதவி கிடைச்சிருச்சுன்னு வந்த சந்தோஷம் கிடையாது, தனக்கு செல்வம் பெருகிடுச்சின்னு வந்த சந்தோஷம் கிடையாது, யுத்தத்துல வெற்றி கிடைச்சதுன்னு வந்த சந்தோஷம் கிடையாதுங்க. தேவனுடைய பிரசன்னம் என் நடுவில் வந்தது. ஹல்லேலூயா. என் தேசத்தின் நடுவில் வந்துருச்சு. எருசலேமில் என்ன வந்துருச்சு? உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. இதனால தாவீதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பதாக இன்னும் நான் களி கூறுவேன், இன்னும் நீசரும் அற்பமாயிடுவேன். மீகால் வந்து அவமதிப்பால, அப்ப என்ன சொல்லுவான்? அவன் வந்து அவருடைய மகிழ்ச்சி வந்து மனுஷங்க பாராட்டல இல்லைங்க, யார் என்ன நினைப்பாங்கலாம் கிடையாது. என்ன செய்யறான்? தேவனுடைய பிரசன்னத்துலதான் அவன் சந்தோஷப்படுறான். ஹல்லேலூயா. அவனுக்கு வந்து பாருங்க, ராஜ பதவி கிடைச்சது, ஆனா அதுல அவன் சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. அப்படிதானே? தாவீது ராஜா வாக்கணும்னே, அப்பா நான் ராஜா ஆயிட்டப்பா அப்படியா இருந்தான்? அப்படிலாம் இல்ல. சவுல் அப்படி இருந்தான். நீங்க பாப்பீங்க பைபிள்ல, சவுல் தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டினான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா தாவீது ஒருபோதும் தான் ராஜாவானதை குறித்து மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரிலாம் நீங்க படிக்க மாட்டீங்க. தாவீது மகிழ்ச்சி அடைஞ்ச எப்போதான் சொல்லுங்க? உடன்படிக்கை படி தேவனுடைய அங்க வரும் எருசலேம் வந்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். தாவீது சொல்றான் தானே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்ததுன்னுவான். ஹல்லேலூயா. எருசலேமே என் கால்கள் என்ன செஞ்சது? எருசலேமிலே நிற்கலாயிற்றுன்னுவான். அப்ப தேவனுடைய ஆலயத்தின் மேல, தேவ பிரசன்னத்தின் மேல தாவீதுக்கு பயங்கர தாகம் இருந்துச்சுங்க. அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அதான் தாவீது உறுதியா சொல்றாரு, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. அரண்மனையில இருந்தான். அப்புறம் பெரிய படை இருந்துச்சு. அவன் வந்து தன் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியா இருப்பதற்கு கோலியாத்தை அடிச்சுட்டு வரும்போது ஹாப்பியா இருந்திருக்குமா? அழுதுமானா? ராஜா கேட்கிறான், யார் அந்த பிள்ளையாண்டான்? ஹல்லேலூயா. அப்ப தாவீது வந்து உலகத்துல சந்தோஷமா இருப்பதற்கு நிறைய இருந்துச்சு, அவன் அனுபவிச்சிருக்கான், அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டது எங்கதான்? தேவனுடைய அந்த ஒளி தன் மேல் பட்டு அதனால கிடைச்ச சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? உலகம் கொடுக்கிற சந்தோஷம் வந்து காலம் மாறும்போது மாறும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம் இருக்குல்ல, அந்த பிரசன்ஸ் இருக்குல்ல, அது ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. கடைசியா பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதனுடைய 8வது வசனம் வாசிங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பீஸ்ஃபுல் ஸ்லீப், சமாதானமான நித்திரை. இன்னைக்கு எத்தனை பேர் ராத்திரி படுக்கும்போது சமாதானம் படுக்கிறானே இருங்க? இன்னைக்கு படுக்கிறோம், காலையில் எழும்புமா ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு படுக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க தானே? எப்படின்னு தெரியலையா? பயமா இருக்கு. அட்டாக் எப்படிதான் வருது? நைட்டு படுக்கிறாங்க, காலை எழும்பும்போது இறந்துடுறாங்க. அப்போ சமாதானம், நாளைக்கு காலை எழுப்பி கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி பயந்து படுக்கிறோம் இருக்காங்க. அப்பா நாளைக்கு இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும். அப்ப இது மாதிரி நமக்கு நிறைய என்ன இருக்கு? மனிதர்களுக்கு சமாதானமா நித்திரை கிடையாது. ஒருவேளை பூமியில நீ சமாதானமா வாழ்ந்தா கூட, மரிக்கும் போது உன் படுக்கை பாதாளத்திலா, உன் படுக்கை பரதீசிலா, அது வேற கேள்வி. அப்படிதானே? ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தாவீது சொல்றான் பாருங்க, என் தேவன் தன் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுவார், அந்த பிரகாசம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த சந்தோஷத்துல நான் படுத்து சூப்பரா தூங்குவேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோட பேசினாரு, நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ யாரு கூப்பிடும்போது கேட்கிறார் அப்படின்னா, யாரு கூப்பிடும்போது கேட்கிறாரு? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பக்தி உள்ளவன், சாட்சி உள்ள ஒருவன் கூப்பிடும் போது அவர் கேட்பார். ஹல்லேலூயா. கேட்கிற தேவன் எப்படி கேட்பாரு? இரக்கம் உள்ளவராய் என்ன செய்வாரு? ஜபத்தை செவி கொடுக்கிறவராய், விசாலமாக்குற தேவனாய் கேட்பார். ஹல்லேலூயா. அப்படி கேட்டுட்டு என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றாரு? தன் முகத்தின் ஒளி அவங்கள பிரகாசிக்க பண்றாரு. ஹல்லேலூயா. அப்படியே பிரகாசிக்க பண்ணி அவனை மகிழ்ச்சி ஆக்குறாரு. அவனை மகிழ்ச்சி ஆக்கி எல்லாம் தூங்குடா சுகமா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அப்படி தூங்கிட்டு அதிகாலை ஜெபத்து வரக்கூடாது. அப்படிதானே? அப்படி அதிகாலை ஜெபத்துல வரலன்னா அந்த தூக்கம் கர்த்தர் கொடுத்த தூக்கம் கிடையாது, அது நம்மளா தூங்குனது, இல்ல பிசாசுங்களை தூங்க வச்சிருப்பான். நான் சொல்ல போய் நம்ம என்ன பிடிச்சோம்? அப்ப கர்த்தர் வந்து நல்லா தூங்க வச்சாருப்பா அப்படி சொல்லுவீங்க. நித்திரையில் கொடுக்கிறார். நித்திரைனா உறங்கும் போது கர்த்தர் சொப்பனம் தருவாரு, உறங்கும் போது தரிசனம் தருவாருன்னு அர்த்தம். ஆனா தமிழ்ல எப்படி வந்துருச்சு? நித்திரைனே வந்துருச்சு, இல் வரல. நித்திரையில் மலையாளத்துல நல்லா கரெக்டா இருக்கும். உறக்கத்தில் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும், உறங்கும் போது கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு இருக்கும். தமிழ்ல அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னால என்ன பண்ணாங்க, கர்த்தர் நல்லா தூங்கிட்டு என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் பிரியமானவனுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த வசனத்தை அப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த வசனம் வந்து ஏன் வந்து மாத்தலன்னா, அது உண்மை தானே.
அதனாலதான் கர்த்தர் சில விஷயம் வந்து தப்பா இருந்தாலும் கர்த்தரை விட்டுறாருன்னா உண்மையிலே உறக்க ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அதுக்காக 6 மணிக்கு மேல தூங்குறத சொல்ல, நீங்க தூங்குற நேரத்துல தூங்குங்க, அது ஜெபிக்கிறதுல சரி எழுப்பிடுங்க. அப்போ பாருங்க சொல்றான், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். தாவீது வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. உண்மையிலே என்ன சொல்றேன்னா, அவன் வந்து வனாந்தரத்துல சுத்துறான், காடு மாடு சுத்துறான், எல்லாம் குகைக்குள்ள போறான், எல்லாம் பண்றான், ஆனா சாவல. ஹல்லேலூயா. பாருங்க ஒரு சாட்சி சொல்ற பாருங்க. அப்சலோம் வந்து தாவீதுக்கு எழும்புறான். பெத்த புள்ள என்ன செய்யுது, தாவீது வந்து எருசலேம் விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வருது. செருப்பு கூட போடாம வெளியே வருவார்னு பைபிள் சொல்லும். ஒரு ராஜா ஆனா அரண்மனை கிடையாது, ஒரு தந்தை ஆனால் மகனை எதிரி, ஒரு அபிஷேகம் பெற்றவன் என்ன செய்யறான், ஒரு அகதியை போல நடந்து போறான். ஹல்லேலூயா. இவன் நண்பன் அகித்தோப்பேல் வந்து இவனுக்கு விரோதமா ஆலோசனை குத்துனுகிறான். யார்கிட்ட? அப்சலோம் கிட்ட. இப்ப தாவீதுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆனா அவனுக்கு தெரியும், என் தேவன் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தன் படையிலோ அரண்மனையிலோ அரசியலோ அவன் என்ன செய்யல, பாதுகாப்பை தேடல. அவன் தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல தேடுறான். அதுதானே, அதான் சொல்றாங்க, யூ அலோன், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை முக்கியங்க. நான் ஒவ்வொரு பாயிண்டும் சொல்லும் போது ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லியிருப்பேன், கவனிக்கணும். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்போ அவன் நம்பிக்கை வந்து படை பலத்திலேயோ அரியணையிலேயோ அல்லது என்னது அரண்மனையிலேயோ கிடையாது. கர்த்தர் ஒருவர் தான் என்னுடைய பாதுகாப்பு. அப்ப தேவன் தாவீதை கைவிட்டாரா? கைவிடல. அப்சலோமுடைய ஆலோசனை வந்து கெட்டு போயிடுச்சு. நல்ல ஆலோசனை தான், ஆனா அதை கர்த்தர் நிறைவேற விடல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அகித்தோப்பேல் ஆலோசனை முறியடிக்கப்படுது. சரியான நேரத்துல தாவீதை மீண்டும் கர்த்தர் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதான் தாவீதால சொல்ல முடியுது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. உலகம் நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பு வந்து சூழ்நிலையை பொறுத்ததுதான். பணம் இருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்குது, நமக்கு நிறைய மனித உதவிகள், மனுஷ சப்போர்ட் இருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு பெரிய படை இருந்தா, செக்யூரிட்டி இருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனா தாவீது சொல்றாரு, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. பேதுரு வந்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஜெயில இருப்பான். ஜெயில என்ன பண்ணிட்டு இருப்பான், என்ன பண்ணிருப்பான் ஜெயில? எங்க ஜெயில கொண்டு போட்டா நம்ம என்ன செய்வோம், தூங்குவோமா தூங்க மாட்டோமா சொல்லுங்க? தூங்கே மாட்டோம். ஒரு அல்டிமேட்டா இருக்கு பாருங்களேன். அப்போஸ்தலர் 12ல பேதுருவை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. பைபிள் 2 காவலர்கள் அங்க இந்த பக்கம் நிற்பாங்க, சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க. பைபிள் அழகா சொல்லுது பாருங்க, பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எப்படிங்க முடியுது, இந்த எப்படி உறங்க முடியும்? ஏன்னா அவனுக்கு சிறை வந்து அவன் சமாதானத்தை கெடுக்கல. அவனுக்கு தெரியும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கிட்ட ஒருத்தன் போய் சொன்னான், அது என்ன தெரியுமா சொன்னான், நீ ஏன் தேவனிடத்துல போய் சொன்னான்? அப்போ எவ்வளவு விசுவாசம் பேதுருக்கு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப பாருங்க, ஒரு நாள் பேதுரு வந்து இயேசுவை பின்பற்றினதுக்காக ஜெயில போடப்படுறான். எதிர்காலம் என்னன்னு தெரியல. மறுநாள் அவனை கொலை பண்ண போறாங்க, அப்படிதான் அங்க போட்டிருக்கு. மறுநாளிலே அவனை கொலை பண்ணணும்னு தான் இருக்கு, அதுதான் ஜெயில போட்டிருக்காங்க. அப்போ வானா வசனம் சொல்லுது, சிறைச்சாலை கதவு மூடப்பட்டிருக்கு, காவலர்கள் காத்து கொண்டிருக்கார்கள், பூட்டு பத்திரமா பூட்டி வச்சிருக்காங்க உள்ள. அதானே 4 செக்யூரிட்டி தானே. இப்ப பாருங்க, ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கு. பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சூழ்நிலை பாதுகாப்பா இல்ல, ஆனா அவன் இருதயம் பாதுகாப்பா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சிறையை விட அவன் தேவன் பெரியவர்னு அவனுக்கு தெரியுது. அதானே தெரியுதுங்க. ஒரு பிரதான அப்போஸ்தலனை எப்படி வச்சிருக்காரு பாருங்க தேவன். ஏசப்பா வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பார். நான் சொல்வேன், ஐயோ என்ன பண்ணனே தெரியாம புலம்பிட்டு இருந்திருந்தாலும் வச்சுங்க, ஏசப்பா துக்கப்பட்டிருப்பாரு தானே. நீங்க பைபிள் சாட்சியை நீங்க பார்க்கும்போது நீங்க உயிர் அடைகிறீங்களா அடையலையா? ஹல்லேலூயா. ஆமாங்க. இது மாதிரி ஒருத்தனை வந்து நான் கூட நினைப்பேன், இவனை எப்படி ஒரு பிரதான சீசனா வந்து வைக்கணும் நான் நிறைய முறை நினைச்சிருக்கேன். அவர் வந்து பவுல் என்ன பண்ணிருக்கலாம், அவன் நிறைய படிச்சிருக்கான், நிறைய அறிவாளி, அவனை கொண்டு பிரதான சீசனா தானே வச்சிருக்கணும். அல்லது மத்திய ஒரு டாக்ஸ் ஆபீசர், அவன் நல்ல காசு வச்சிருந்தான், அவனை தானே பிரதான சீசனா வச்சிருந்துருக்கணும். இவர் ஏன் மீன் பிடிக்கிற ஒரு பேதுருவை கொண்டு போய் பிரதான சீசனை வைக்கணும்னா ஆளு கெத்து. ஹல்லேலூயா. கொண்டு ஜெயில போட்டா அது தூங்குது. ஹல்லேலூயா. ஏன் அவன் பாருங்க, அவன் பயப்படவில்லை பாருங்க. பக்கத்துல வந்து இதுல என்ன கொடுமைனா, 2 பேர் தூங்காம அவனை காப்பாத்தினாங்க. எங்கே வெளியே போயிட போறான்ட்டு என்ன செய்யறாங்க, பூட்டு போட்டு 4 உட்காவலர்களை வச்சு 2 பேர் கூடவே நின்றுருக்கான். அவன் தூங்காம நிற்கிறான், இந்த ஆள் தூங்கிக்கிறான். ஹல்லேலூயா.
அவ பாருங்க, சங்கிலியில் இருக்கு, காவலர்கள் இருக்காங்க, ஆபத்து இருக்குது, மறுநாள் காலையில கொல்ல போறாங்க, துக்கம் இருக்கு. ஆனால் அவருக்கு தூக்கம் வந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் ஜெபத்தை கேட்கிறதானே. அங்க சபை ஜெபிச்சுட்டு தான் இருந்துச்சு, அவர் கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அந்த ராத்திரி ஒரு தூதனை அனுப்பி பேதுரு என்ன பண்றாரு, விடுதலை பண்றாரு. பாருங்க, இதுதாங்க இவன் சொல்ல முடியும். இந்த வசனத்தை அவன் சொல்லுவான், நல்லா சொல்லுவான், சொல்ல முடியும். ஏன்? யூ அலோன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்ப தாவீது அதான் சொல்றாங்க, சுற்றிலும் புயல் இருந்தா கூட தேவன் அருகில் இருந்தா இதயம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதானே? கதவு மூடப்பட்டிருக்கு, ஆனா தேவனுடைய கரங்கள் திறந்திருக்குது. ஹல்லேலூயா. உலகம் பாதுகாப்பை தேடுது, ஆனா தேவனுடைய பிள்ளை தேவனை தேடுறான். ஹல்லேலூயா. ஏன்னா பாதுகாப்பு தேவன்ல இருக்குல்ல. அப்போ அதான் தாவீதால சொல்ல முடிந்தது, நான் கூப்பிடுகள் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவார். பிரியமான தேவ மக்களே, கொஞ்சம் கவனிங்க. இந்த நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் பண்ண, எல்லாம் முழங்கால் பிடிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யாரு? நீ இந்த சங்கீதத்தை கேட்டு கேட்டு மறந்துடாதீங்க. அவர் இரக்கமுள்ளவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் விசாலமாக்குகிறவர். நான் யாரு? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பக்தியுள்ளவன், நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன். சோ என் தேவன் நான் கூப்பிடும் போது கேட்பார். ஹல்லேலூயா. அவர் கேட்டது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, என் வாழ்க்கையில் அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, என் இருதயத்தில் மகிழ்ச்சி வருகிறது. நீங்க நம்புங்க பிரியமான தேவஜனமே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தேவனுடைய இரக்கத்தை நம்புவான், அவருடைய பிரசன்னத்துல வாழ்வான், அவர் சமாதானத்தை அனுபவிப்பாமே. பிரியம், அதுதான் அந்த சங்கீதத்தில் ஆழமான செய்தி. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது. இந்த சங்கீதம் சொல்லுகிற போல கூப்பிட கற்றுக்கொள்ளணும், கூப்பிட கற்றுக்கொள்ளணும். ஒருத்தன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே கூப்பிட்டான், அவர் நின்னார். பாத்தீங்களா? அவனுக்கு நெருக்கம் இருந்துச்சு, விசாலம் உண்டாகலையா? கண்ணு தெரியல, எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்க. ஆனா விசாலம் உண்டானது, அவன் மேல் இறங்கினார், அவன் ஜெபத்தை கேட்டார், அவர் விசாலத்தை கொடுத்தாரு. எல்லாரும் அதட்டுனாங்க, ஆனா அவனுக்கு தெரியும், இவர் இரக்கமுள்ள தேவன், இவர் என் ஜெபத்தை கேட்கிற தேவன், இவர் எனக்கு விசாலம் உண்டாக்க முடியும். ஆம் பிரியமான தெய்வ மக்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பண்ண ஆயத்தமா இருக்காரு. நான் என்ன செய்வேன்னு நீங்க புலம்ப வேண்டியதில்லை. கர்த்தர் இடத்துல கேளுங்க, எனக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்போ நம்முடைய அடையாளத்தை சூழ்நிலையால நம்ம தேட வேணாம், நம்முடைய தேவன் தெரிந்து கொண்டதால நம்ம அதை பார்க்கணும். கண்டிப்பா நமக்கு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தை நம்ம இன்னைக்கு தேட ஆரம்பிக்கணும். நம்முடைய சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்தது கிடையாதுங்க, தேவனுடைய மகிமை பிரசன்னத்தை பொறுத்தது. அவருடைய சமாதானத்துல வாழ பழகணும், நம்ம அவருடைய பிரசன்னத்துல வாழ பழகி கொள்ளணும். வழிகள் அடைக்கப்படலாம், ஆனா ஜெபத்தின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும், அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஓ, உலகம் விலகலாம், மனுஷங்க விலகலாம், ஆனா தேவன் விலகுவதில்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஓ ராஷெல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீதை போல தேவனை அறிந்து தாவீதை போல கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் கூப்பிடுற காக்கை குஞ்சு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன், அவர் கூப்பிடுற எளியவனையும் அவர் மறக்காத தேவன், அவர் ஏழைகளை மறப்பதில்லை. பிரியம், அவர் கூப்பிடுகையில் கேட்கிற தேவன். நம்முடைய ஏசப்பா சிலுவையில பாருங்க, ஒரு கள்ளர் சத்தத்தை கேட்டாருங்க, அவர் கள்ள சத்தத்தை கூட கேட்டாரு. அவன் கூப்பிட்டான், எனக்கு மேல இறக்கமா இருங்க, என்ன நினைச்சுக்கங்க. அவர் அப்ப கூட பாருங்க, சிலுவை ஒரு நெருக்கம், ஆனா பரதீசில விசாலத்துல வச்சாரு. ஹல்லேலூயா. அவன் அங்க கூட இறங்குறாரு. பெரிய நம்ம தேவன் எங்க வச்சு இந்த வசனத்தை எங்க வேணா வச்சு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, அப்படியே பொருந்தும். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல எந்த வசனமும் மற்ற வசனத்தோட இடலா இருக்காது, நெருடலா இருக்காது, எல்லாம் ஜாயிண்ட் ஆகும். பிரியமான தெய்வச்சனமே, அப்போ அவன் வாழ்க்கை நமக்கு சொல்லுது, நெருக்கம் வந்தாலும் நீ பயப்படாத, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் வந்தாலும் நம்பிக்கை இழந்து போகாத, உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவு நீண்டாலும் கலங்காதே, சமாதானத்தை தருகிற தேவன் உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது கடைசியா சொல்றான், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது ராஜாவுடைய சாட்சி இல்லைங்க, தேவன் அனுபவித்த ஒரு தேவ பிள்ளையினுடைய சாட்சி. பிரியமானவர்களே, அவர் கூப்பிடுற குரலை கேட்கிறார், கண்ணீரின் மொழி அவர் புரிஞ்சுப்பார். நம்ம சில நேரம் பேச மாட்டோம், அழுவோம், அவருக்கு புரியும் எதுக்கு அழுறன்னு சொல்லி. மனுஷன் கதவை மூடலாம், ஆனா தேவனுடைய செவிகள் நமக்கு திறந்திருக்கு. பிரியமானவர்களே, நெருக்கம் வந்தா கூட விசாலமாக்க முடியும், இருள் வந்தாலும் ஒளியை தர முடியும், இரவு வந்தாலும் வெளிச்சமாக்க அவரால் முடியும். அவர் நம்முடைய தேவன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சொல்லணும், இந்த வாரம் முழுவதும் நீங்க சொல்லுங்க, இதை நீங்க எவ்வளவு
எவ்வளவு நாள் வேணா சொல்லலாம், நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசத்தோடு when I call he will hear, அவர் கேட்பார். ஹல்லேலூயா. தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் பக்தி உள்ளவன், அவன் சாட்சி உள்ளவன், தேவன் இரக்கம் உள்ளவர், விசாலமாக்குறவர், சுகமாய் தங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில விசாலமாக்குற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த நாளை சுகமாய் தங்கப்பட்ட தேவன் அவர். அவர் சந்தோஷம், அவருடைய முகத்தின் ஒளி நமக்கு சமாதானம், பிரியமான தேவச்சனம். இந்த நாளிலே திரும்ப திரும்ப நம்ம சொல்ல முடியும், நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நாளிலே பரிசுத்தமான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, தாவீது என்ன செய்வதுன்னு தெரியாத போது அவனுக்கு வழி உண்டாக்குனீங்கப்பா. பேதுரு சிறைச்சாலையில மறுநாள் கொலை பண்ணும் போது அன்னைக்கு ராத்திரி விடுவிக்கிறீங்கப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீருடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை நீங்க ஆதரித்து நடத்துங்கப்பா. எந்த சூழ்நிலை இன்னைக்கு சபைக்கு வந்திருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபி. இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் விசாலத்தை உண்டாக்குவீராக, என் தேவன் சுகத்தை உண்டாக்குவீராக, தேவன் வெளிச்சத்தை கொடுப்பீராக. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.